நாம எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சு பணத்தை சேமிக்கிறோம். ஆனா அந்த பணத்தோட மதிப்பு நாம நினைப்பதை விட வேகமா குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? குறிப்பா உலகத்துக்கே பாஸ் அப்படின்னு சொல்லுகிற அமெரிக்காவோட பொருளாதார அமைப்பு பெரிய ஒரு சுழலுக்குள்ள சிக்கி இருக்கு. இதற்கு பேர் தான் டெபிட் டூம் லூப், அதாவது மீளவே முடியாத ஒரு கடன் சுழற்சி. இது வெறும் அமெரிக்காவோட பிரச்சனை மட்டுமில்ல, இது ஒட்டுமொத்த உலகத்தையே பாதிக்க போகுது. அது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவோட மொத்த கடன் தொகை இப்போ $39 டிரில்லியன் தாண்டிடுச்சு. ட்ரில்லியனா எத்தனை சைவரண்டுன்றதுக்கு நமக்கு நேரம் பத்தாது. சாதாரணமாக ஒரு அமெரிக்க குடிமகன் மேலே இருக்கிற கடன் மட்டுமே கிட்டத்தட்ட $1 கோடி மேலே வருதுன்னு சொல்லப்படுது. இங்கே தான் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்டும் இருக்கு. ஒரு நாடு தான் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணம் இல்லை. அமெரிக்கா இப்போ வருஷத்துக்கு $1 டிரில்லியன் மேலே வெறும் வட்டி மட்டுமே கட்டிக்கொண்டு இருக்காங்க. இது அமெரிக்காவோட ராணுவ பட்ஜெட்டை விட அதிகம்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் நம்ப முடியாது. ஆனால் வருஷத்துக்கு $1 டிரில்லியன் வட்டியாக அமெரிக்கா கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். சம்பாதிக்கிற காசுல முக்காவாசி வட்டி கட்டவே போயிட்டா அந்த நாடு எப்படி உருப்படும்? இதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியே. சரி, இந்த மாதிரி கடன் அதிகமாகும் போது அமெரிக்கா மாதிரியான அரசாங்கங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிளான விஷயம்தான், பணத்தை அதிகமாக அச்சரிக்க ஆரம்பிப்பார்கள். 2020க்கு அப்புறம் மட்டுமே உலகத்துல இருக்கிற மொத்த டாலர்ல 30% புதுசா அச்சரிச்சு தள்ளியிருக்காங்க. இப்படி கண்டமேனிக்க பணத்தை அச்சரிச்சா என்னாகும்? பணத்தோட மதிப்பு குறைஞ்சிடும். இதனாலதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி $1,00,000 வாங்கின பொருளை இன்னைக்கு 3-4 லட்சம் கொடுத்தாலும் வாங்க முடியல. 2000ஆம் ஆண்டுல ஒரு வீட்டோட விலை என்ன, இன்னைக்கு அதோட விலை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அந்த விலை வித்தியாசமே உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கும். ஆனா நம்ம சம்பளம் அந்த அளவுக்கு ஏறிச்சா? இல்லவே இல்லை. இதனால தான் சாதாரண மக்கள் மேலே சுமை ஏறிக்கிட்டே போகுது. அதாவது விலைவாசி உயர்வு அதிகரித்தாலும் சம்பளம் அதிகமாக மாறாமல் இருப்பதால் சாதாரணமான மக்களோட சுமை ஏறிக்கிட்டே போகுது என்பதுதான் உண்மை. இன்னும் ஒரு ஆபத்தான விஷயம் இருக்கு. அதுக்கு பேர் தான் டெரிவேட்டிவ்ஸ். இதை பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் எப்படி சொல்றாங்கன்னா நிதி உலகத்தோட அணு ஆயுதம் அப்படின்னு சொல்றாங்க. 2008 ஒரு முறை உலக பொருளாதாரமே, இந்த உலகத்தினுடைய பொருளாதாரமே மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்க மாறி இருந்தது என்பது அனைவருக்குமே தெரியும். அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். இப்போ அந்த மார்க்கெட் $90 டிரில்லியன் மேலே போய்கிட்டே இருக்கு. இது மட்டும் ஒரு இடத்துல வெடிச்சதுன்னா உலகத்தில் இருக்கிற எந்த வங்கியாலையும் அதை சமாளிக்க முடியாது. ஏனென்றா அரசாங்கமே இப்போ கடன்காரனா நிக்குது. அதாவது அமெரிக்காவோட அரசாங்கம் இப்ப மிகப்பெரிய ஒரு கடன்கார நாடா இருக்கு. இப்ப உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் பெறலாம், அமெரிக்கா கடன்கார நாடா மாறினா சீனாக்கு என்ன கவலை? அவங்க தான் அமெரிக்காவை அடிச்சு காலி பண்ண பாக்குறாங்களேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அது இல்லை. அமெரிக்கா விழுந்தா சீனாக்கும் பலமான அடியானது விடும். அது ஏன் என்பதை இப்ப தெளிவா பார்ப்போம். இதுல முதலாவது, சீனா கொடுத்த காசுகள் அப்படி அகல பாதாளத்துல போகும். உலகத்திலே அமெரிக்காவுக்கு அதிக கடன் கொடுத்த நாடுகள்ல சீனா தான் முன்னிலையில இருக்கிறார்கள். பல வருஷமா சீனா தான் சம்பாதிச்ச லாபத்தை அமெரிக்காவோட கடன் பத்திரங்கள்ல முதலீடு செஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப அமெரிக்காவோட டாலரோட மதிப்பானது விழுந்தாலோ இல்ல அமெரிக்கா எங்க கிட்ட காசு இல்லையான்னு கையை விரிச்சாலோ சீனா சேமிச்சு வச்சிருக்கிற பல $1 பில்லியன் காசு வெறும் காகிதமா மாறிடுமே ஒழிய இதனால சீனா இப்போ ரொம்ப பதட்டமா இருக்கிறார்கள். ஏனென்றால் இப்படி வெறும் காகிதமா மாறினால் அது சீனாவோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இரண்டாவது, ஏற்றுமதியில சிக்கல்கள் ஏற்படும். சீனா ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரி, அவங்க உற்பத்தி பண்ற பொருளை அதிகமா வாங்குறதே அமெரிக்கா தான். இப்ப அமெரிக்கா மக்கள் கிட்ட காசு இல்லாம போனா அவங்க சீனா பொருட்களை வாங்க மாட்டாங்க. அப்படி அவங்க வாங்கலன்னா சீனாவோட தொழிற்சாலைகள் மூடப்படும். அங்க இருக்கிற லட்சக்கணக்கான பேருக்கு வேலையானது போயிடும். அதாவது அமெரிக்காவுக்கு காய்ச்சல் வந்தா சீனாவையும் படுக்க வச்சிடும் என்பதுதான் உண்மை. இதே மாதிரி தான் சீனாவுக்கு காய்ச்சல் வந்தாலும் அமெரிக்காவையும் படுக்க வச்சிடும். இப்படி 2 நாடுகளுமே மாற்றி பின்னி பிடிஞ்சிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சீனா கிட்ட உலகத்திலே அதிகப்படியான அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்கு. அதுல முக்காவாசி டாலர்ல தான் வச்சிருக்கிறார்கள். இப்ப டாலரோட மதிப்பு 30% விட விழுந்தா சீனா வச்சிருக்கிற மொத்த சேமிப்போட மதிப்பு 30% குறைஞ்சிடும். ஒட்டுமொத்தமா ஒரு நாட்டோட சொத்து மதிப்பு குறையுதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்க. இதனால சீனா இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ரொம்ப உசாரா மெதுவா அமெரிக்காவோட கடன் பத்திரங்களை வித்துக்கிட்டு வராங்க. அந்த காசை வச்சுதான் டன் கணக்கில் தங்கத்தை இப்ப சீனா வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்ற செய்திகளும் வெளியே வந்திருக்கு. டாலர் விழுந்துட்டு போகட்டும், நம்ம தங்கம் நம்மளை காப்பாற்றுமென்னு தான்
இப்போ சீனா ஒரு மாற்று வழியை ரெடி பண்ணிட்டாங்க. இதுதான் இப்போ உலக அரசியல்ல நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மறைமுகமான போராக பார்க்கப்படுது. அமெரிக்கா இப்படி கடலில் சிக்கி தவிக்கிறது சீனாக்கு ஒரு வகையில் லோட்டரி அடித்த மாதிரி தான். அது எப்படி என்பதை இப்போ நாங்கள் தெளிவாக பார்ப்போம். இவ்வளவு காலமாக உலகத்தோட ஒரே ஒரு சூப்பர் பவர் அமெரிக்கா தான். ஆனால் இப்போ அவங்க பொருளாதார ரீதியாக வீக் ஆகும்போது அந்த இடத்தை பிடிக்க சீனாவுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பானது கிடைச்சிருக்கு. டாலர் நம்பகமானது இல்லைன்னு மற்ற நாடுகளுக்கு தெரிய வரும்போது எல்லாருமே சீனாவை நோக்கி திரும்பி பார்ப்பார்கள். இதனால் உலக அரசியலில் சீனாவோட கையானது மிக பெருசாக அவங்க ஆரம்பிக்கும். எல்லா நாடுகளும் இப்போ டாலரில் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் டாலர் மதிப்பு குறையும் போது சீனா மற்ற நாடுகள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு டாலரை வச்சு ரிஸ்க் எடுக்கிறீங்க, நம்ம ஒரு காசான ஜுவான் மூலமாக பிஸ்னஸ் பண்ணுவோம்னு சீனா தரப்புலேருந்து சொல்லுவாங்க. இதனால் உலகத்தில் டாலரோட ஆதிக்கம் குறைஞ்சு சீனாவோட நாணயமாக இருக்கின்ற ஜுவான் உலக ரீதியாக மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான கரன்சியாக மாறும். அடுத்ததாக கம்மியான விலையில் சொத்துக்களை சீனா வாங்குவார்கள். அமெரிக்க பொருளாதாரம் சிக்கலில் இருக்கும்போது பல வெளிநாட்டு கம்பெனிகள் மற்றும் சொத்துக்களோட விலை குறையும். அந்த நேரத்தில் சீனா கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு உலகத்தில் இருக்கிற முக்கியமான டெக்னாலஜி கம்பெனிகள், துறைமுகங்கள் மற்றும் இயற்கை வளங்களை சீனா ஈஸியாக விலைக்கு வாங்கிடுவார்கள். நான் இந்த வீடியோவில் முன்னுக்கு சொன்ன மாதிரி தான் சீனா இப்போ டன் கணக்கில் தங்கத்தை வாங்கி வச்சிருக்கிறார்கள். ஒருவேளை டாலர் சிஸ்டம் முழுசாக குலாப்ஸ் ஆகி புதுசாக ஒரு பண முறையை கொண்டு வந்தாங்கன்னா யார்கிட்ட அதிக தங்கம் இருக்கோ அவங்க சொல்கிறதான் சட்டமாக இருக்கும். அப்போது சீனா தான் உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற ஒரு இடத்துல இருப்பாங்க. இதற்காண்டு தான் அதிகளவாக தங்கத்தை இப்போ சீனா வாங்கி குவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்னும் ஒரு விஷயம், அமெரிக்காவோட மிரட்டல்கள் குறைய ஆரம்பிக்கும். சாதாரணமாக எந்த ஒரு நாடு தனக்கு எதிராக போனாலும் அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா டாலர் சிஸ்டத்தை வச்சு அவங்க மேலே தடைகளை சாங்ஷன்ஸை போடுவார்கள். ஆனால் அமெரிக்க பொருளாதார ரீதியாக உடையும் போது அவங்களால மற்ற நாடுகளை மிரட்ட முடியாது. இது சீனாவுக்கு தடையில்லாத வர்த்தகம் பண்ண பெரிய ஒரு வசதியாக போயிடும். சுருக்கமாக சொல்ல போனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் நஷ்டம் வந்தாலும் லாங் டன்னில் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிட்டு உலகத்தோட நம்பர் 1 இடத்துக்கு சீனா வர்றதுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக சீனா பார்க்குறார்கள். சீனாவுக்கு அமையும் என்பதுதான் உண்மை. இது ஆரம்பத்தில் சீனாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். பட் இறுதியில் இது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அமெரிக்காவுக்கு இவ்வளோ பிரச்சனைனா மற்ற நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னு. சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இப்போ ரொம்ப உஷாராயிட்டாங்க. அவங்க டாலரை நம்புறதை விட்டுட்டு டன் கணக்கில் தங்கத்தை வாங்கி குவிக்கிறார்கள். இங்கே சீனா மட்டும் இல்லை, ரஷ்யா போன்ற நாடுகளும் மற்ற முக்கியமான நாடுகளும் டன் கணக்கில் தங்கத்தை வாங்கி குவிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றா வரலாறு சொல்லிக் கொடுத்த பாடம் என்னவா இருக்கண்டா, காகித பணத்தோட மதிப்பு எப்பவுமே ஒரு காலத்தில் பூஜ்ஜியத்துக்கு வந்துடும். ஆனால் தங்கமும் வெள்ளியும் என்னைக்குமே அழியாது. 1913 தங்கத்தோட விலைக்கும் இன்னைக்கு டாலரோட மதிப்புக்கும் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு அவுன்ஸ் தங்கம் $10,000 மேலே இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற விலை கம்மி தான். அதாவது தங்கம் இப்போ ஒரு பாதுகாப்பான கவசமாக பார்க்கப்படுது. இப்போ நாங்கள் இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த டெப்த் டூம் லூப் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிற்காத எக்ஸ்பிரஸ் ட்ரெயில் மாதிரி. இது என்னைக்கோ ஒரு நாள் கட்டாயம் மோத போகுது. அந்த நாள் வரும்போது காகித பணத்தை மட்டும் நம்பி இருக்கிறவங்க நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்போ பெரிய பெரிய நாடுகள் இப்போ தங்கம் மற்றும் வெள்ளி பக்கம் திரும்பி இருக்காங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பை வெறும் பணமாக மட்டும் வைக்காமல் சொத்துக்களாக மாற்றி வைக்கிறது தான் நல்லது. இது உங்களை பயமுறுத்த நான் சொல்கிற விஷயம் இல்லை, உஷாராக இருங்க என்பதுக்காண்டி சொல்லுகின்ற விஷயம். ஆகவே அமெரிக்காவோட டாலரோட ஆதிக்கம் இப்போ முடிவுக்கு வர்ற நாள் நெருங்கிடுச்சு. இதனால் தங்கத்தின் மீதோ அல்லது வெள்ளியின் மீதோ நாங்கள் அதிக கவனத்தை செலுத்துவதால் எங்களுடைய நாட்டை மிக பெருசாக பவர்ஃபுல்லாக வச்சிருக்கும் என்பது சீனா தெரிஞ்சுக்கிட்டார்கள். இதனால் சீனா இதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.